நன்றி மறப்பது நன்று அன்றே மறப்பது நன்று. நேற்று தொண்டியில 480 ரூபா நண்டு. நண்டா? யோ நன்றியா? அதான் சொல்றேன். நண்டுங்கிற நேற்று வித்தாயில தொண்டியில ஒரு மடமாவது ஒரு மடமாகி இன்ப சுமந்து விழுந்து 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 பைக்கில் போய் விழுந்து கட்டு போட்டு. என்ன பேசுறீங்க? பேசுங்க. நீங்க தான் பேசிக்கிட்டு தாங்க இருக்கேன். ஆரம்பிச்சு விட்டா நீங்க தான் பேசுவீங்க. பேசிக்கிட்டு தானே இருக்கேன். முத்தை தெருபத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்திக்கொரு முத்திக்கொரு வர என ஓதும் அத்திக்கரை புட்டு. பேசுங்க. பேசிட்டேன். முக்கற்பரம்புக்கு இருங்க பேச முடியாது. முக்கற்பரமற்கு சுருவையில் உட்பட்டது கற்பித்திருவர் 30 மூவர் கத்தவரும் அடிவேணு அத்திப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அத்திப்பழம் 10 தலை 8 தலை ஆட்டு தலை 250 ரூபாய். ஓ என்ன பேசுற நீ? என்ன நான் பேசுற விஷயமெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால நான் பேசுவேன். சரி, நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். பேச வேண்டியதானே? பேசிட்டானே இருக்கேன். 10 தலை தத்தை கலைதோடு ஒற்றைக்கிரி மத்தை குருதர் வட்ட பகல் வட்டத்திகரிகள் இரவாக செவரொட்டி நல்லா சாப்பிட்டா ரத்தம் ஊறும். என்னடா பேசுற? என்ன பேசுற? இங்க பரிச்சை தாங்க பேசிக்கிட்டு இருக்க. செவரொட்டியா? திருப்புகழ் பேசுற. என்னடா பேசுற? என்ன பேசுற? முறைக்கிற என்ன? என்னடா முறைக்கிற? என்ன? என்னை பத்தி தெரியாது. என்ன பெரிய அவனா? என்ன வேணா? என்னை பத்தி தெரியாது. என்ன ஒண்ணு வேணே? நான் பெரிய கோவக்காரன். என்னடா செய்வ? மரியாதை. நான் முந்தா நாள் திருப்பத்தூர்ல 10 பேர் அடிக்க வந்தாங்க. திருப்பத்தூர்லயா? ஒரே அடிச்சானா? 10 பேர் அடிச்சுட்டியா? கும்புறேன் விடுங்கடான்னு சொன்னேன். அப்புறம் அப்படித்தான் இருக்கிற நான் தூக்கி போட்டு வெதி பிரிப்பாங்க இல்லாட்டி. சும்மா உங்களுக்கு தான் பேசப்படாட்டா. என்ன பேசுற நீ? என்ன ஆரம்பிச்சு விட்டா உனக்கு எல்லாம் தெரியும். எங்க தெரியும்? எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்க பேசுங்க. அப்பதான் தெரியும்னா என்னடா பேசுற நீ? நான் பேசுறது மரியாதை பேசுங்க. நான் பேசுறது திருப்புகள். நீ பேசு. நீ பேசுற பேசுங்க. 10 தலை தத்தை 8 தலை 8 தலை. என்னடா 8 தலை? 10 கருத்து என்ன 8 வரும் இல்லையா? 8 தலை. என்ன 8 தலை? என்ன 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 கராத்தே? என்ன கராத்தே? என்ன கராத்தே? என்னடா கராத்தே? விடியா? என்ன கராத்தே? விடியா? என்ன கராத்தே? விடு. பேசுற. விடியா? பேசுறா. விடு. ஏன் வலிக்குது? பேசுறா. பேசிட்டு வந்திருக்கான். 10 குலத்தை கலவி வச்சு எடுத்து அப்புறம் வருஷத்தோட வச்சு தருவது ஒரு நாளே. அட்டிகளை பிடிக்கணும் கிமிடிக்கணும். திட்டித்தே சந்தோஷம் 7ஆவது படிக்கிறான் தெரியுமா? திக்குப்பறி எட்டப்பயிர தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சிற்றப்பு பரிக்கின்றன என்ன போது பர கொட்ட கிளம்பி குக்கு குத்தி புடி குக்குடி நமது கூவை குக்குரே உடம்புக்கு நல்லது இல்ல கருதல். குர்குரே சாப்பிட்டா. குர்குரே முகரே பாரு. முகரே எந்த ஊரா நீ? நான் எந்த ஊரா? எந்த ஊரு? திருச்சி. திருச்சியுமில்ல கிருச்சியுமில்ல மோரையும் திளையத்தூர் தம்பி. திருவாடனை கிட்ட திருவாடனைன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, அந்த ஊருக்கு நானா திணையத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, அந்த ஊர் தான் அவன் ஊர். நல்ல எரும மாடு பொலியர். தேவையில்லாம பேசக்கூடாது. என்னன்னு என்ன தேவையில்லாம பேசக்கூடாது? உங்களுக்கு பேச்சுனா பேசுமா, சம்மந்தெல்லாம் பேசக்கூடாது. உன்ட்ட என்னடா பேசுற? என்னடா தெரியும் உனக்கு? உன்ட்ட பேசுறதுக்கு என்னடாவா? ஏன்டா பைத்தியக்காரப்பையில உங்க ஊருக்கு ஏன்டா திணையத்தூர்னு பேர் சொல்றா? என்னடாவா? ஆமாடா. மரியாதையை பேசியா? அப்படித்தான்டா பேசுவேன். என்ன பண்ணுவேன்? அப்படி பேசணும். சோத்த விட்டு வேற அறிவேட்டும். அது அப்படித்தான் பேசணும். எப்படி? அதான் மரியாதை. இதான் மரியாதையா? சரி பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க ஊருக்கு ஏன் திணையத்தூர்னு பேர் சொல்லு. திணையத்தூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 1942 தூத்துக்குடி கொத்தனார் தூக்கிக்கிட்டு குத்துனாரா? நாடு நாசமா போச்சுடா. அதாவது கூட அன்றைக்கெல்லாம் பாடல்கள் சொன்னாங்க. அதை ரொம்ப சூசகமா எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கெட்டதே பாட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் அந்த நாடு அந்த அப்படியான பாதையில போயிட்டு இருக்கு. பாழக்கு பாம்பு அன்னத்தை பார்த்தியா?
நீங்க எல்லாம் அவர்களுடைய விசிறிகளா? என் தம்பி எல்லாருமே. இவன் எங்க சித்தப்பா மையன் மச்சினு. சித்தப்பா மையன் மச்சினா? இது என்னடா முறை, மானங்கட்ட முறை. சித்தப்பா மையன் எப்படா மச்சினாவா? எல்லாம் மாத்தியாச்சு. மாத்தியாச்சா? ஒரே நாளைக்கு எத்தனை நாளைக்கு ஒரே முறையை கூப்பிடுறது? சரி சொல்லுங்க. திணைகள் எல்லாம் தூர் கட்டிய நாள் திணையத்தூர் என்று பேர் வந்தது. இப்படி எல்லாம் வேணா சொல்லுவானா? ஒரு ஊருக்கு விளக்கம் கேட்டா திணையெல்லாம் தூர் கட்டிச்சா, அதனால திணையத்தூர்னு. அப்புறம் எப்படின்னா சொல்லுவாங்க. சரி, உண்மையா கருவையெல்லாம் தூர் கட்டினா அதனால எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? எங்க கேட்டதான் சொல்றேன். அப்புறம் என்னதான் சொல்ல வர? என்ன மாவிலிப்பட்டி ஊருக்கு பேரு. ஊருக்கு பேரு மாவிலிப்பட்டின்னு ஊருக்கு. ஆமா. இந்த ஊருக்கு ஏன் மாவிலிப்பட்டின்னு பேர் சொல்லு. மாவிலிப்பட்டின்னு ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னா போய் மாட்டுத்தாவணி சந்தையில போய் மாட்டுத்தாவணி மாவிலி சரி மாஞ்சா வாங்கியாந்து மா சரி வெட்டி காய போட்டாங்க. சரி காய போட்டாங்க. என்ன சொல்லலாம்னு காய போட்டு அப்படியே முழுடா சொல்லலாம். இருங்கங்க சொல்லி தெரியும். காய போட்டு அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாவிலிப்பட்டி. என்ன முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்ததுனால? விழினா கண்ணு தானே. அட்டேங்கப்பா எவ்வளவு அறிவு பத்தியில. அதான் மாவிலிப்பட்டி. அதான் தம்பி மதுரையில அம்பாளுக்கு மீனாட்சின்னு பேரு. ஆமா. மீனாட்சின்னு ஏன் பேரு தெரியுமா? மீன் ஆட்சி செஞ்சதுனால் மீனாட்சி செஞ்சுச்சா? ஆமா. தூங்கா நகரம் பேரு. அப்புறம் மீன் ஆட்சி செஞ்சுச்சுங்க. மீன் தூங்கவே தூங்காது. சரி, அதுக்காகத்தான் மீனாட்சின்னு பேர் வச்சாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி இருக்கு. உண்மைதான். அது மீனுக்கு இமை கிடையாது. ஏன்னா இமை கொண்டு மூட முடியாது மீனால. அதுபோல அம்பாள் எப்பொழுதுமே விழித்திருந்து சகல லோகத்தையும் காட்கின்றாள் என்பதற்காக தான் மீனாட்சி அப்படின்னு. அம்மா காமாட்சின்னு பேர் அம்பாளுக்கு. அம்மா விசாலாட்சின்னு பேர். ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஒரு காரணம் இருக்கு. இருக்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்கு. இருக்கா? எங்க ஊர்ல ஒரு ஆட்சி இருக்கு. என்ன ஆச்சு? அது நல்லா சமைக்கும். செட்டியார் மனைவி. ஆட்சியா? அட சண்டாளடே. ஆட்சியா? ஆட்சி இல்ல. அந்த ஆட்சியா? என்னையா பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. தம்பி உங்க ஊருக்கிட்ட திருவேகம்பத்துன்னு ஒரு ஊர். ஆமா. திருவேகம்பத்து. திருவேகம்பத்தூர்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? என்ன? திருவேகம்பத்தூர். திருவேகம்பத்தூர் இல்ல, திருவேகம்பத்து தான் ஊர். அதாங்க. அதான் திருவேகம்பத்தூர். டேய் திருவேகம்பத்தியா? ஆமா. ஊருக்கு ஏன் திருவேகம்பத்தூர்? திருவேகம்பத்தூர் ஏன் பேர் வந்துச்சுன்னா, திருனா உயர்ந்தா அந்த வேகமா போயில அந்த லக்குல திடீர்னு விழுந்தா 10 போடுவாங்க. அந்த வேகத்தடை இருக்கு. அதான் திருவேகம்பத்தூர். வேகமா போய் கீழே விழுந்தா 10 போடுவாங்களா? 2 வேகத்தடை இருக்காங்க ஆஸ்பத்திரி பக்கத்துல. திருவேகம்பத்தூர்ல அச்சம்பத்துன்னு ஊர் இருக்கு பக்கத்துல. அச்சம்பத்து. ஆமா. ஏன் ஊருக்கு அச்சம்பத்து? அச்சம்பத்துன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 10 பேரு. அச்சம்பத்துன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்க சண்டை. யாருக்கு? பக்கத்து உள்ள ஆளுக்கு இந்த ஆளுக்கும் சண்டை. சரி, சண்டை வந்ததுனால 10 பேரு. அச்சம்னா பயம். அதான் 10 பேரும் பயந்ததுனாலதான் அச்சம்பத்து. அட பாவி, 10 பேரு பயந்ததுனால அச்சம்பத்து. சரி, விராட்டிபத்துன்னு ஊருக்கு ஏன் பேர் சொல்லு? விராட்டிபத்து தானே? விராட்டிபத்து என் ஊருக்கு பேர். விராட்டிபத்தா? விராட்டிபத்துனா நம்ம விராட்டி இருக்குல்ல, விராட்டி. விராட்டி என்னடா விராட்டி? என்ன விராட்டி? என்ன விராட்டி மொகரையினி? 10 கட்டனாலதான் விராட்டிபத்து. என்ன பண்றீங்க? காவல் பாக்குறோம். என்ன காவல் பாக்குறீங்க? திணை காவல். என்ன திணை? கருந்தினை செந்தினை. யாருக்கு கருந்தினை செந்தினை? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேல் முருகனுக்கு. முருகனை கும்பிடுறாளா நீங்க? ஆமா, எங்க குல தெய்வம், எங்களை வாழ வச்ச தெய்வம். அப்படி சொல்லியா? அவரை வச்சு உன்னைய வாழ வைக்கிறது. குடும்பமே வாழ்றோம். உன்னைய மட்டும் இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான பேரை வாழ வைக்கிறது முருகன். முருகன் அந்த மாமா தான். மாமாவா? முருகன் மாமா. எங்க அம்மா அம்மா மாமா எல்லாம் நமக்கு தெய்வம் இல்லையா? முருகன் மாமாவா? ஆமா, தாயை போய் நம்ம தெய்வம்ங்கிறோம். சரி, அதனாலதான் முருகன் வந்து எங்க மாமா. என்ன சொல்றான்னு யாருக்காவது புரியுதா? அவன் சொல்றது அவனுக்கும் புரியாது, பாக்குறவனுக்கும் புரியாது. கேட்கறதுக்கு நகைச்சுவையா இருக்கா? அவ்வளவுதான். நான் சொல்றது புரியல. ஆமா, புரியல. அடையாங்க போட்டுக்கிட்டு. சரி, என்ன சொல்ற? அம்மான்னு சொல்றோம். அம்மா இருக்காங்கல்ல, அம்மான்றோம். அம்மாவே நம்ம பாசமா நினைப்போம். அம்மானுவோம். முதல் தெய்வம் யாரு? அம்மா, தாய். அது மாதிரிதான் அம்மாவோட தம்பி யாரு? மாமா. யாரு? சரி, அவங்களும் எங்க தெய்வம் தானே. ஓ, மாமா மாதிரி நினைக்கிறீங்க. ஏங்கப்பா. சரி, இருக்கட்டும். முருகனை கும்பிடுறீங்கல்ல? ஆமா. நீங்க ராஜவாட்டு வேற போட்டிருக்கீங்க. ஆமா. முருகனா நடிச்சீங்க. உண்மையாவே முருகனா நடிச்சாப்புல அந்த நாடகத்துல நான் தான் நாரதரா நடிச்சேன். அங்கே உங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியல. சரி, என்ன முதல் மேடைங்கிறதுனால இன்னைக்கு கேட்கறேன். நல்லா கேளுங்க. முருகனுக்கு படை வீடு எத்தனை? 6. என்ன இதுவோட தெரியாம இருக்க? சரியா சொல்லிட்டாப்ல.
சரி, முருகனுக்கு 6 படை வீடு இருக்குல்ல? ஆமா. 6 படை வீட்டுக்கு பேர் சொல்லு. ஓலை வீடு, ஓட்டு வீடு, சிமெண்ட் சீட்டு, கூலிங் சீட்டு, காலனி வீடு, டவுல் மாடி. யோ டேய், என்னடா பேசுற? என்ன பைத்திய கரப்பல? என்னடா சொல்ற? என்ன எதுனா பாரு. 6 வீடு எழுதிட்டு இருக்கேன். முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சு? உருவானதை கேக்குறீங்களா? தெரியுமா? அது எப்படின்னா அதோட இவ்வளவு தெரியாதா? அப்ப தெரியாதா? சரி, இப்ப சொல்றீங்களா? அந்த வந்துறேன். பனையில ஏறி ஓலையை வெட்டி வெயில்ல காய போட்டு அப்படியே ஓலையை மிதிச்சு கட்டினா அது ஓலை வீடு. அப்படியே மானாமதுரை ரெட்டை இலை ஓடு வாங்கி மஞ்சாந்தி பட்டியல் வாங்கி அடிச்சாதுன்னா ஓட்டு வீடு. சிமெண்ட் சீட்னா சிமெண்ட் கலர்ல இருக்கும். 330 ரூபா ஒரு சீட்டு. அது கை மரத்தை வச்சு ஆசை போய் எல் கொண்டி போடணும். எல் கொண்டி அந்த சிமெண்ட் சீட்டில் கோர்த்து அது போட்டால் அது சிமெண்ட் சீட்டு வீடு. கூலிங் சீட்னா புழு கலரில் இருக்கு. ஏமாந்திரப்படம் 1500 ரூபா. குழு 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 குழுன்னு இருக்கும். ஆமாம், அந்த சீட்டு வாங்கி போட்டோம்னா அது வந்து கூலிங் சீட்டு வீடு. காலாடி வீடுனா மொட்டை மாடி 20க்கு 12 கொத்தனார் வச்சு கட்டி அது காங்கிரீட் கை காங்கிரீட் போட்டால் அது காலனி வீடு. டவுல் மாடினா மிஷின் காங்கிரீட் போடணும். இன்ஜினியர் கோபால்னு ஒரு இன்ஜினியர் இருக்காருங்க. அவரை பிடிச்சி கொத்தனாருக்கு 1340 சம்பளம். சித்தாளுக்கு பார்த்தீங்கன்னா 560. டீ பலாரம் 120. அதான் அட்டாச்சோட கரெக்டாக வரும். அது நீங்க பதில் சொல்ற பத்தி தப்பு இல்லை. சரி, உங்களை சொல்லி எந்த குறையும் இல்லை. அதானே நமக்கிட்ட தான் குறையே இல்லையே. முருகப்பெருமானுடைய படை வீடுகளை பத்தி உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. சரி, என்னையே சொல்லணும். என்னன்னா முகரைய பாரு, கூப்பிட அடுத்தால வந்து சேர்றான் பாரு. அது தெரியல உங்களுக்கு போறாம. இவன் கரெக்டா படிச்சு பேசுறான்னு போனா போக வேண்டியானே. நம்மகிட்ட யாரு இதுவரை தோத்து ஜெயிச்சிருக்கா?